உங்களுக்கு வந்து வீலிங் சேர் இருக்கணும், இந்த சைடு ஆர்ம் இருக்கணும். இப்போ இங்கே நமக்கு வந்து சைடு ஆர்ம் இல்லை. ஸோ சைடு ஆர்ம் இருந்து நீங்கள் இப்படி உட்காந்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சைடு ஆர்ம் இருக்கு. அதே மாதிரி உட்காந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேர்ல வந்து நல்லா பின்னாடி வந்து இப்படி சாஞ்சு இப்போ வந்த உடனே இந்த சார் உங்க பேர் என்ன சார்? அமீன் சார். அமீன் சார் வந்து கரெக்டாக அந்த மாதிரி உட்காந்தாரு. சார் வந்தோடனே நீங்கள் எப்படி உட்காந்தீங்க ஒரு செய்யுங்க. அங்கே வந்து உட்காந்துருந்தேன் இல்ல அவர் அமீன் சார் என்ன செஞ்சார் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரு. கை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருந்தாரு. அவர் மட்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா. இந்த லெக் பொசிஷனை எவ்வளவுக்குள்ள நீங்க அகலப்படுத்தீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களோட பவர் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு மித்ரன் சார் வந்து பாத்தீங்கன்னா வந்ததுல இருந்து அவர் கால் மேல கால் போட்டு பக்கத்துல ஒரு சேரை பிடிச்சிட்டே தான் இருந்தாரு. ஹி வாண்ட்ஸ் டு டேக் பவர் ஆஃப் த டூ சேர். ஒரு 2 பேருடைய பவர் எனக்கு வேணும்னு ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல என்னை மாதிரி குண்டா இருக்கிறாலே எனக்கு இந்த சேர் ரொம்ப குட்டியா இருக்குப்பா, 2 சேர் சேர்த்துமே நல்லா காலை வச்சு உட்காந்து போயிருப்பா அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் பொதுவாகவே நீங்க ஒரு 2 சேரை வந்து தொட்டுட்டே இருக்கீங்க. பட் சில இடங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இப்படி சார் பேசிட்டு இருக்காரு, நான் இந்த இடத்துல சேரை தொட்டுட்டே பேசுறேன்னா எனக்கு உட்காரணும் போல இருக்கு, எனக்கு கால் வலிக்குது, இல்லை நான் உங்களோட ஈக்குவல் பவர் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். ஸோ அந்த உங்களோட ஹேண்ட் போஸ்டர் வந்து தட் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு ஒரு இடத்துல சேர் வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து சேர் இருக்குது. இப்போ உங்கள் சாரிங்க உட்காந்துருக்க இந்த டேபிளுக்கும் நம்மளோட ஆடியன்ஸுக்கும் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் அதிகரிக்க எங்களோட பவர் அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு மீட்டிங்ல. அதே மாதிரி இந்த இடத்துல சேர் போட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு எம்டி சேர்னு உட்காந்துருக்கீங்க, உங்களை பார்க்க வர்றதுக்கும் விசிட்டர் சேர்னு ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க, அதுக்குமான டிஸ்டன்ஸ் அதிகரிக்க உங்களோட பவர் அதிகரிக்கும். சிம்பிளாக வந்து நீங்கள் யாரையாவது வெயிட் பண்ண வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் அவர் பார்க்க வேண்டியிருக்காரு, ரொம்ப பெரிய இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேரில் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இங்கிலாந்துலேருந்து ஒரு மகாராணி வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ண வராங்க, இல்லை வந்து இங்கிலாந்தோட இளவரசி ஒருத்தர் வரார், சார்லஸ் வந்து ஒருத்தர் வரார். அவர் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல கூட்டி போயிட்டே இருக்காங்க. அவர் இந்த மாதிரி ஒரு சேரில் உட்கார வைப்பாங்களா, இல்லை பின்னாடி சாயிர போஸ்டர்லாம் வெறும் டேபிள் குட்டியோட டேபிள் உட்கார வைப்பாங்களா? உட்கார வைக்க மாட்டாங்க. இந்த சேர் கூட பத்தாத மட்டும் இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி இந்த நம்ம மஹாலில் இருக்கிற மாதிரி, திருநகர் மஹால் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சேராக கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த சேருடைய சைஸ், அந்த போஸ்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பவர் கம்மியாக இருக்கிறவங்க ஒரு சேர் எப்படி உட்காந்துருக்காங்கன்னா, அந்த ஆம் உள்ள அவங்களோட கை போயிடும், இப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட உடம்பு ஒடுங்குனாலே அவங்க வந்து லெஸ் பவர். அவங்க உடம்பு அகலப்படுத்தி அந்த பேக் வந்து நல்லா பின்னாடி சாஞ்சு இப்படி கை வச்சு இப்படி உட்காந்துருக்காங்கன்னா they perceive lot of power. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீல் சேராக இருக்கணும். they wants to he has to move. அவருக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. நம்ம வேணும்னா எடுத்து தேய்க்கணும் எடுக்கணும். பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இப்போ எல்லாருமே ஹேண்ட் கிராஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, யார் யாரெல்லாம் வலது கையை வந்து ஃபர்ஸ்ட் மாட்டிட்டு ரெண்டாவது இடது கையை வந்து கிராஸ் பண்ணுவீங்க. சிலர் வந்து இடது கையை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வலது கையை ரெண்டாவது செய்வோம். இந்த இதை கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்களேன், அப்படி ஆப்போசிட்டாக. வலது கை ஃபர்ஸ்ட் வைக்கணும், இடது கை அதை வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி வச்சுருங்களேன். எஸ் ஒரு மாதிரி வைப்போம். இதை நம்ம மாற்றுறதே வந்து நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து பல வருடங்களாக செஞ்சுட்டே வந்துட்டு இருந்திருப்போம். அது திடீர்னு அதை ஏன் செய்யக்கூடாது, அதை ஏன் மாற்றி செய்யணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய உடம்பு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம கஷ்டப்பட்டோம்னா அது வந்து we can change. இப்போ அடுத்து இப்போ நம்ம சீட்டிங் பொசிஷன் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐ சைட் பார்த்தோம், ஹேண்ட் போஸ்டர் பார்த்தோம், சீட்டிங் பொசிஷன் பார்த்தோம். அந்த ஹேண்ட் போஸ்டரில் ஒன்று ஹேண்ட் ஷேக். இப்போ இங்கே வந்தோடனே எல்லாருமே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க. இந்த மாதிரி சார் கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க. இப்போ நான் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது சார் மித்ரன் சார் உங்கள்கிட்ட எப்படி நான் ஹேண்ட் ஷேக் கொடுப்பேன் எதுவும் கவனிச்சிங்களா? இப்படி நான் ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது என்னோட கை மேலே இருக்கா உங்கள் கை மேலே இருக்கா? என் கை மேலே இருக்கு. ஸோ சிம்பிளாக மறைமுகமாக சார் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், பட் உங்களோட நான் பெரிய ஆள் சார், நான் அவரை வந்து என்னோட லோவாக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அவர்கிட்ட உங்கள்கிட்ட நான் எப்படி சார் கை கொடுத்தேன்? உங்களோட லேசாக கொஞ்சம் கீழே அடி கை கொடுத்தேன். சார் நீங்கள் உங்களோட நான் கொஞ்சம் லோ தான் சார். சப்மிசிவ் ஹேண்ட் ஷேக். ஒருத்தவங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்கும்போது அவங்களோட ஹேண்ட் போஸ்டர் வந்து இப்படி கீழே கொடுக்குறது. சார் பிரசிடென்ட் சார் நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன், ஒரு 4 ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சப்மிசிவாக கொடுக்குறது. சிலர் வந்து கொடுக்கும்போதே அத்தாரிட்டேட்டிவாக ஹாய் பிரசிடென்ட் எடுப்பீங்க, அப்புறம் மீட்டிங் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு மேலே ஏதாவது ஜோன் பிரசிடென்ட் ரீஜனல் பிரசிடென்ட் இருக்கிறவங்க இப்படி கை கொடுக்கும். ஓகே ஃபைன். இப்போ ஒருத்தர் இப்படி கொடுக்குறாரு சார், நீங்கள் ஒரு சொல்லுங்க சார் உங்கள் பேர்? சூரியமூர்த்தி சார். இப்போ சூரியமூர்த்தி சாரும் நானும் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்க போகிறோம் சார். கொடுப்போம் சார். இப்போ நான் வந்து இப்படி மேலே ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன், அவரோட நான் எங்கு தான்
அவர் வந்து அவர் தெரியுது என்னடா கையை மேல கொண்டு வரான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அவர் என்ன பண்ணணும்? திருப்பி அடுத்த கையை விட்டு டர்ன். அந்த கை வச்சு அது ஒன்று செய்யலாம். அந்த கையை பிடிச்சி அப்படிங்க சார் பிடிச்சி என்ன பண்றது? இப்படி டர்ன் பண்ணிருக்குமா? ஃபைன். இதுல இருக்கிற லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வாங்க சார் முன்னாடி வாங்க. ஒண்ணு இப்ப யார் மேல கொடுக்குறாங்கன்றது, இன்னொன்னு இந்த ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு முன்னாடி யாரோட ஹேண்ட் தெரியுது. இப்ப போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னா இவரோட ஹேண்ட் முன்னாடி தெரியுது. ஸோ நாங்க வெர்டிகலா ஹேண்ட் ஷேக் கொடுக்குறது தான் கரெக்ட்னு வச்சுக்கிட்டா கூட போட்டோ போஸ்டருக்கோ பாக்குற ஆடியன்ஸ்க்கோ இவரோடது தெரியறதுனால ஹீ சுப்பீரியர் தேன் மீ. ஸோ ஓகே அவர் அப்ப அங்கிட்டு இருந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு, நான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹேண்ட் வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்ப அவர் என்ன பண்ணணும்? அந்த கையை வைக்கணும். சிம்பிளா அவர் என்ன பண்ணலாம்னா இப்படி கையை கொடுக்க நான் வரேன் தெரியுமா, வரும்போதே அவர் பாத்துடுறாரு. ஸோ அவரோட கையை கொண்டு இங்கே வந்து பிடிக்கலாம். ஸோ இவரோட கை மேல வந்துருது. இல்லைன்னா நான் இந்த ஹேண்டை பிடிச்சும் போது அந்த கை வச்சு இங்க ஜஸ்ட் டச் பண்ணலாம். தம்பி சூப்பரா எடுத்தீங்கப்பா கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். தம்பி வெரி குட் தம்பி அப்படி நீங்க ஒரு கை கட்டலாம். பட் நான் வந்து அவருக்கு இது பண்ண முடியாது. சார் சூப்பர் சார் பட்டையில அடிச்சு சூப்பரா அழகா இருக்கு அப்படி நான் சொல்லலாமா? சார் உங்க பட்டை ரொம்ப சூப்பரா இருக்கு சார் அப்படி நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அவரோட நான் ஏஜ் கம்மி, இல்லை இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் நான் கம்மி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஷுட் நாட் யூஸ் த செகண்ட் ஹேண்ட். பட் யாரெல்லாம் உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஹேண்ட் ஷேக் இப்படி தொட்டுறாங்களோ அவங்க இமீடியட்டா வந்து உங்கள்கிட்ட ஒரு பவர் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. டச், சிம்பிளா சொல்லணும்னா டச். உட்காருங்க சார். டச் பண்ணாலே ஒரு மீட்டிங்ல வந்து பார்க்கும்போது நான் வந்து இப்போ சார் வந்து சார் என்ன சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு நான் கேட்டேனாலே ஐ ஃபீல் தட் ஐ அம் சுப்பீரியர் தேன் ஹிம். சூப்பர். வந்தோடனே வேமா ஒரு சசிகலா தலையை தொட்டு பார்க்குறாரு, ரொம்ப ஆடாதமா நான் இருக்கேன் உனக்கு மேல அப்படின்ற மாதிரி தான். வெரி சிம்பிள். ஸோ இந்த டச் வந்து யார் பண்றாங்களோ. பட் அது இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து சார் வந்து நான் டச் பண்றேன், அவர் வந்து என்ன நீ பெரிய ஆளா வேணா அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் என்ன இந்த ஹேண்டை டச் பண்ணிடலாம். ஸோ இது இந்த பாடி லாங்குவேஜ் எல்லா இடத்துலையுமே இருக்கு. யார் ஒன்று செஞ்சாலும் அதுக்கு நிகரா உன்னை விட நானும் சுப்பீரியர், உனக்கு நானும் ஈக்குவலான ஆள் தான் அப்படின்றத அவங்களுக்கு வந்து நீங்க உணர்த்திக்கிட்டே இருக்கலாம். ஓகே தேங்க்ஸ். ஸோ இந்த ஹேண்ட் ஷேக் பார்த்தாச்சு, ஹேண்ட் பொசிஷன் பார்த்தாச்சு, ஐ ஷேக் பார்த்தாச்சு. தென் உட்கார்ந்துருக்க போஸ்டர். எல்லாருமே நீங்க அப்படியே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்படி கால் மேல கால் போடுறோம். இப்போ நான் வந்ததுன்னு காமிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே போட தான் செய்யுங்க. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஏன் கால் மேல கால் போடுறோம்? கன்வீனியன்ஸ். எஸ், கண்டிப்பா கன்வீனியன்ஸ்க்காக நம்ம கால் மேல கால் போடுறோம். பட் இப்போ உங்களுடைய மனைவி உங்க அப்பா உட்காந்துருக்கும் போது பக்கத்துல கால் மேல கால் போடுவாங்களா? போட விட்டுருவோமா நம்ம தான்? அது ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர்ல கால் மேல கால போடுறது அப்படின்றது ஒரு அரகன்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி லேடிஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படி வந்து கை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கோ அதே மாதிரி அதில் வெரி வெரி சிம்பிள் திங். இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்பீசிஸுமே எல்லா அனிமலுமே இப்போ ஒரு நாய் இருக்கு, அதை வந்து ஒரு கள்ள பண்ணிட்டே போகிறோம், ஒரு குரங்கு இருக்கு, அதை நீங்கள் தாக்க போகிறோம்னா இம்மீடியட்டாக அந்த விலங்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய செக்ஸுவல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி மேலே அதுக்கு ஹார்ட் முக்கியமோ அது மாதிரி அதுக்கு அதனுடைய உடம்புல முக்கியமான அதனுடைய உறுப்பு அது பாதுகாக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஆர்கன்ஸ். ஸோ அதை வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு அஃபென்சிவ் நடக்கும்போது நம்ம வேகமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். இன்னும் சொல்ல போனால் பெண்களுடைய உடல் அமைப்பு அவங்களுடைய விழாவினுடைய தகவமைப்பு தான் கால் மேலே கால் போடுறதுக்கு வசதியாக இருக்குது. அவங்க கால் மேலே கால் போட்டால் தப்பு இல்லை. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஃபாரின் ஏதாவது படங்கள் நிகழ்ச்சி பாருங்க, பெண்கள் தான் அதிகமாக போடுவாங்க. ஒபாமா பக்கத்தில் வில்ஃப்ரே ஓப்ரா வந்து அவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கால் மேலே கால் போட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒபாமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊரில் தான் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ கால் மேலே கால் போடுறதா இது ஒன்று. அதுலேயே வந்து சிலர் இப்போ கால் மேலே கால் போட்டு இப்படி கை வச்சிருப்பாங்க. யார் அப்படி வச்சிருப்பாங்க? எங்கப்பா யார் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி? சொல்லுங்க சார். I'm relaxed person. I'm relaxed. ரிலாக்ஸா இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. I'm open to. ஓப்பன். இதுல ஓப்பன் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல தாத்தா அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. தாத்தா, ரிட்டையர்டு பீப்புள், உங்களோட ஃபேமிலிக்காக சில சாதனைலாம் பண்ணி நான் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ நோ எவ்ரிதிங். தலைவர் ஐ நோ எவ்ரிதிங்ன்ற மாதிரி ஆகும். இங்க இருக்கிறதுலே எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது கூட எனக்கு தெரியும்ப்பா, நான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரி போஸ்டர்ல இருப்பாங்க. ஸோ இந்த சீட்டிங் கொஸ்டின் அதில் உட்காரதுமே பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் வந்து உங்களுடைய கால் 2 பாதமும் தலையில் நல்லா அழுத்திது? ஒரு தடவை அந்த மாதிரி எல்லாரும் உட்காருங்களேன். உங்களுடைய கால் 2 பாதங்களும் தலையில் நல்லா ஃபேர்மாக அழுத்தி இருக்கும். பவர்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபேர்மாக வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து மேலே முதுகு எல்லாத்துலையும் நேரம் வந்துருச்சு. இப்போ திரும்பி பாருங்க எல்லாருமே.
ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். உங்களுடைய போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிலிட்ரியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்க மாதிரி அந்த போஸ்டர் வந்து. ஸோ அதனால நீங்கள் எப்போ உட்காந்தாலுமே 2 கால் பாதமும் தரையில் வந்து நல்லா அழுத்தி இருக்கணும். இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களோட பாடி வந்து நல்ல போஸ்டர் கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களோட சீட்டில் லாஸ்ட் வரை உட்காந்துருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு IPL மேட்ச்ல லாஸ்ட் ஓவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பாங்க. இந்த சேரோடைய ஆம் அதை பிடிச்சி இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆங்ஷியஸ், டென்ஷன், அடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு ரெஸ்ட்லெஸ் அந்த மாதிரி இடத்துல உட்காந்துருப்பாங்க. சிலர் இந்த இப்படி உட்காந்துருப்பாங்க. ஓ இன்னும் பொதுவும் தெரியலையே, அதை அடிப்பானா, இப்படிலாம் போயிடும் கையெல்லாம். ஸோ இந்த உடம்புலாம் ஒடுங்கிடும், இந்த கையை வந்து இப்படிலாம் போயிடும், இந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது எதுவுமே வந்து இந்த பவர்ஃபுல் பர்சனாலிட்டி பீப்புள் வந்து செய்யவே மாட்டாங்க. எப்போ உட்காந்தாலும் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்படிதான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்பாங்க. வெரி வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டின்னு அடுத்தவங்களை காட்டிக்கணும்னா குறைவான பாடி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும், குறைவான போஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்படி வந்து நீங்கள் டக் டக் இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் ஹேண்ட் மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான். எஸ் நான் அங்கே போனேன், அங்கே என்ன ஆச்சு தெரியுமா, அங்கே வந்து நான் மீட் பண்ணேன், தென் ஐ டிட் திஸ். இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்களோட கையை ஆட்டணும். ஒருத்தவங்களை இப்படி திரும்பி பார்க்கணும். எதுவுமே வேகமாகவே செய்யக்கூடாது. ஸோ லெஸ் த மூவ்மெண்ட் ஹை த பவர். இது ஒரு சிம்பிள் லாஜிக். ஹை ஸ்டேட்டஸ் பீப்புளை நீங்கள் பாருங்கள், நீங்களே ஹை ஸ்டேட்டஸ் பீப்புள் தான் முதலைக்கு. பட் உங்களோட கம்பேர் பண்ணும்போது சில ஹை ஸ்டேட்டஸ் பீப்புள் அவங்க கார்லேருந்து வெளியில் வர்றது, புதுசாக ஒரு இடத்துல போய் இப்படி நிற்கிறது, ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது, இந்த மாதிரிலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேட்டஸ் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் இப்போ ஒருத்தவங்க மட்டும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், என்கிட்ட கம்மியாக வச்சுக்கணும். சார் நீங்கள் என்ன பிஸ்னஸ்? டெக்ஸ்டைல்ஸ். சார் நம்மளை முதல்ல பார்த்த மாதிரி இருக்குது, மேபி. சார் நெக்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் கூப்பிட்டீங்களா, பார்க்கலாம்ப்பா. இவ்வளோ தான் பேசுவாங்க சார். ஸோ அந்த மாதிரி குறைவாக நீங்கள் பேசிட்டாலும், குறைவாக நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும், இது வந்து அடுத்தவங்களால என்ன பர்சீவ் பண்ணப்படுது அப்படின்னா, யூ ஆர் ஹை இன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே வந்து அவங்க வந்து ஒரு ஹெட் வெயிட் அப்படின்னு இருக்கு. பட் நம்ம மறைமுகமாகவே இது நமக்குள்ள இருக்கு. ஈகோயிஸ்டிக் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உட்கார போஸ்டர்ஸ். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐசைட் பார்த்துருக்கோம், ஹேண்ட் போஸ்டர்ஸ் எப்படிலாம் வைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், இது மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் சார். நீங்கள் ஒரு நிமிஷம். இப்போ சார் வந்து என்னை வந்து இந்த செஷனுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வராங்க. சார் உங்கள் பேர் சார்? ராம்கோபால் சார். இப்போ ராம்கோபால் சார் நானும் இந்த சைடு வரோம். இப்போ கதை திறந்து வரோம்னு வச்சுக்கோங்க சார். இப்படி வந்து அப்படி நீங்கள் ஜஸ்ட் சேர்ந்து வாங்க. இப்போ இப்படி 2 பேர் வரோம். வந்துட்டு வந்து சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், ஹி இஸ் ஆனந்த்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்த போஸ்டில் ஏதாவது ஒரு தவறு இருக்கா? இப்போ இந்த 2 இதை வச்சு யார் வந்து சுப்பீரியர் நீங்கள் நினைப்பீங்க? லீடிங். அப்படியா? நான் என்னோட கையை எங்கே வச்சிருந்தேன்? முதுகுக்கு பின்னாடி. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு 2-3 பேர் போகும்பொழுதோ இல்லை ஒரு 2 பேர் போகும்பொழுதோ வேகமாக ஒரு ஆள் பின்னாடி கையை வச்சுட்டாங்கன்னா ஐ கெட் த சுப்பீரியாரிட்டி. நான் அவரை கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல். அவர் அதை கவனிக்கலன்னா கூட. ஸோ இது எங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வீட்டில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பையங்க பிள்ளைகளை வந்து இப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ இது மறைமுகமாக வந்து ஒரு அத்தாரிட்டி உங்கள்கிட்ட மேலே ஒருத்தவங்க காட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. சார் வாங்க போ, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடைசியாக உள்ளே வரும்பொழுது இந்த ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறாங்களோ அப்போ அவங்களோட கையை பின்னாடி வச்சுருது. ஸோ நான் தான் பெரிய ஆளுக்கு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நிறைய விஷயம் செய்கிறேன். ஃபைன். ஸோ இதோட என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் நான், என்னுடைய ப்ரெசன்டேஷனை. உங்களுடைய ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இன்ட்ராக்ஷன் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மோடி சொல்லும்போது invariably right நான் பார்த்ததே இல்லை. There any this mannerism or specifically லெஃப்ட் ரைட்ல வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் நீங்க இந்த கை வைக்கிறது, ஆட்டுறது, இந்த பேனா யூஸ் பண்றது, எஸ் மேபி அது அவருடைய மேனரிசமா இருக்கலாம். பட் அவங்க பர்பஸஸ் எல்லாம் எனக்கு தெரியல. பட் பாடி லாங்குவேஜை பொறுத்த அளவில் இப்போ ஒருத்தவங்க இப்போ நீங்கள் இப்போ உங்கள் சார் வந்து கை வந்து இப்போ கட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கை கட்டினா என்ன சொல்கிற டிஃபென்சிவ் போஸ்ன்னு நம்ம சொல்லிடுறோம். அவங்கள்ட்ட என்னென்ன இப்போ ஒரு பேனா வச்சு சார் ஒரு நிமிஷம் இந்த ப்ரௌச்சர் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ரௌச்சர் ஒரு நிமிஷம் பாருங்க அப்படின்னா என்ன பண்ணார், ஒரு கையில் வாங்கிடுவார். கூட வாங்க மாட்டார் சார், கையில் வாங்கிடுவார். ஸோ அந்த ஹேண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது. இல்லை இப்போ சில நேரம் பேசிட்டு இருக்கும்போது சார் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு பேனா வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட அட்டென்ஷனை வந்து இந்த இதில் கொண்டு வருது. இப்படி போகிறது அப்படி போகணும். அந்த மாதிரி சும்மாவே நிற்கார இருக்கிற போது இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாட்டுவார். இப்போ அதே வந்து நரேந்திர மோடி கொஞ்சம் ஸ்லோவாட்டுறாரு. அதுதான் அந்த டெக்னிக். ராகுல் காந்தி வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா, நான் வந்து குறைவான வயசு, நான் வந்து யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்றதை ஃபீல் பண்ண காட்டுறதுக்காக அவர் வேகமாக நடக்கிறாரு, இப்படி காட்டுறாரு. பட் அந்த கரிஸ்மேட்டிக் வரமாட்டேது அவர்கிட்ட. பட் நரேந்திர மோடி அப்படியே ஆப்போசிட் என்ன பண்றாருன்னா, அவர் ரொம்ப ரிஜிடா பிளான் பண்ணி அவருடைய ஒரு கம்போஸ்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்றாரு. பீப்புள் ஆர் ஃபாலோயிங் பிஹைண்ட் ஹிம்.
அதுதான். எனிதிங் எல்ஸ் வேற எப்படி நிக்கணும்னு சொன்னீங்க அது போஸ்டர். போஸ்டர் நார்மலா நிக்கும்போது இப்படி இருந்து கேஷுவலா நிக்கணும். உங்களுடைய கை ரெண்டும் இந்த மாதிரி ஓப்பனா இருக்கும். இது வந்து ஓப்பன் பாம் இந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ கை வந்து இந்த மாதிரி கட்டக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. உங்களோட பாடி வந்து படவே கூடாது, ரொம்ப கேஷுவலாக அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய செஸ்ட், இந்த செக்ஸுவல் ஆர்கன்ஸ், இந்த ஹோல் பாடியுமே வந்து இந்த இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து ஓப்பனாக தெரியும். இப்போ அந்த ப்ரெசன்டேஷனில் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம டைம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பேசணுமோ அதான் பேசியிருக்கோம். இப்போ நீங்கள் மோடி பேசும்போதா இருக்கட்டும், இல்லை இப்போ சீமான் பேசும்போதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒபாமாட்டிருந்து காப்பி அடிக்கப்பட்ட வார்த்தைகள் தான். சில டெக்னிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ரெண்டு பேசியிருக்கோம். ஒபாமா என்ன பேசுவார் அப்படின்னா, ஒபாமா ஸ்பீச் யாராவது கேட்டிருக்கீங்களா? நிறைய பிரசிடென்ட்ஸ் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவர் பேசும்போது கவனிச்சு போய்ங்க, ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தி எஜுகேஷன் அப்படின்னு ஒரு தடவை கையெழுத்து வருது, தி ஹெல்த் கேர், தி பிளாக் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்த சொல்லும்போது ஒரு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லும்போது ஐ எம் கோயிங் டு அப்லிஃப்ட் தி புவர் பீப்புள் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு மோடி சொல்லும்போது என்ன சொல்லுவார், த லாஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் they didn't do anything அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லும்போது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த கையை இப்படி கீழே கொண்டு போவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜெட்டிக்காக சொல்லும்போது லேசாக உடம்பு வந்து முன்னாடி கொண்டு வருவாங்க. இப்போ சீமானா அப்படி தான் செய்வார். நாம் தமிழர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜெஸ்ட்டை வந்து லேசாக முன்னாடி கொண்டு வருது. ஸோ அந்த ஒவ்வொரு பாசிட்டிவ் வேர்டுக்கு வந்து இது பண்ணுறது. ஒரு டோனை மாற்றும் போது கூட அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த கையை தூக்குவார். கையை தூக்கிட்டு தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னார். கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்றது. இது என்னன்னா அந்த டோன் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 38% அந்த டோனையும் மேட்ச் பண்ணணும், அந்த ஹேண்டையும் மேட்ச் பண்ணணும். டோன் வந்து உயர்த்தும் போது இந்த கையை வந்து தூக்குறது, டோன் வந்து குறைக்கும் போது இந்த கையை எடுத்துட்டு இந்த கீழே வந்து கொண்டு வரது. ஸோ உங்களுடைய என்டையர் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளோ ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெசன்டேஷன்ல சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம இந்த பாடி லாங்குவேஜோட சேர்த்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் எல்லாருமே. Okay, sir. Thanks a lot. Thank you for it. Thanks, my hand is here. Secretary, yaar solunga. I request Mithran to handle small number 2. Thank you, sir. Announcements and other things. Rotary and Anisa Festival is celebrating their birthday on 23rd April. The present party is the group, so they can pick up.